அம்மா நொஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவுல ஆனி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஆனி மாதத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு, கிரக மாற்றங்கள் என்ன நடக்கும், இந்த ஆனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 32ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆங்கில மாதத்துக்கு ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா மிதுன ராசியில சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஆனி மாதம். அப்ப சூரியன் மிதுன ராசியில சஞ்சரிக்க போறாரு, செவ்வாய் சிம்ம ராசியில இருக்கிறாரு, புதன் மிதுன ராசியில 8ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு, அதன் பிறகு கடகராசிக்கு போறாரு, சுக்கிரன் மேஷ ராசியில ஆனி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு, அதன் பிறகு ரிஷப ராசிக்கு போக போறாரு, குரு பகவான் மிதுன ராசியில இருக்கிறாரு, சனி பகவான் மீன ராசியிலையும், ராகு கும்ப ராசியிலையும், கேது சிம்ம ராசியிலும் இருக்கிறாங்க. இந்த மாதத்துல குரு, சூரியன், புதன் ஆகிய 3 கிரகங்களுடைய கூட்டணி அப்படிங்கிறது மாதத்தின் தொடக்கத்துல இருக்குது. ஆனி மாதம் 8ஆம் தேதி தான் புதன் கடகராசிக்கு போறாரு. செவ்வாய் கேது கூட்டணி சிம்ம ராசியில இருக்குது. செவ்வாயோட பார்வை அப்படிங்கிறது சனி பகவான் மீதும் ராகு பகவான் மீதும் விழுது. இந்த மாதம் முழுவதுமே கிரகங்களோட அமைப்பு அப்படிங்கிறது இப்படித்தான் இருக்குது. நவகிரகங்களுடைய மாற்றத்தால காலச்சக்கரத்தின் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கறத விரிவாவே தெரிஞ்சுப்போம். சித்திரை, சுவாதி, விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆனி மாதம் எப்படி இருக்க போகுது? இந்த ஆனி மாதத்தின் தொடக்கத்திலேயே உங்க ராசிநாதன் சுக்கிரன் சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாரு. அவர் உங்க ராசியையும் பார்க்கறாரு. அப்ப இந்த மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் தொட்டது துளங்கும் தொல்லைகள் அகலக்கூடிய மாதமா இருக்க போகுது. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் சப்தம பார்வையா உங்க ராசியையும் குருவோட பார்வையும் இருக்கு. அப்ப குடும்பத்துக்குள்ள சுபகாரியம் செய்தலாம். திருமண முயற்சியில் ஈடுபட்டு இருந்தீங்க அப்படின்னா திருமணம் கைகூடி வரும். உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும். நல்ல சிந்தனை அப்படிங்கிறது தோன்றும். இனிமேல் உங்களுக்கு எடுத்த காரியங்களை இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த தடை அப்படிங்கிறது நீங்கி காரியம் அப்படிங்கிறது கைகூடி வரும். கொடுக்கல் வாங்கல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. நீங்க கொடுத்திருந்த பணம் கைக்கு சேரும். நீங்க வாங்கியிருந்த பணத்தையும் கொடுத்து முடிக்க போறீங்க. நீதிமன்றத்துல வழக்குகள் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சாதகமா முடியும். இல்லத்துல சுபகாரிய பேச்சுக்கள் எல்லாத்தையும் பேசி முடிக்க போறீங்க. சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமா இந்த ஆனி மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும். கடகராசிக்கு புதன் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் போறாரு. உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கும் அதிபதி புதன். அவர் தொழில் ஸ்தானத்துல சஞ்சரிக்கும் பொழுது தொழில முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள், மறைமுக தொல்லைகள் தந்துகிட்டு இருந்தவங்க எல்லாம் விலக போறாங்க. போட்டிக்கு தொழில் வைத்தவர்கள் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு நட்பா மாறலாம். புதிய முதலீடு செய்து தொழிலை விரிவு செய்யணும் அப்படின்னு உங்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது கைகூடி வரும். இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு நடத்திட்டு வந்த தொழிலை இனிமேல் கஷ்டம் இல்லாமல் நஷ்டம் இல்லாமல் நடத்த போறீங்க. நண்பர்கள் மூலியமாவோ அல்லது விஐபிகளின் அறிமுகம் மூலியமாவோ உங்களுக்கு நல்ல விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல விஷயம் நடக்க தொடங்க போகுது. உத்தியோகத்தில் உள்ளவர்கள்லாம் அதில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக்குவீங்க. சுயமாக தொழில் தொடங்கணும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. இந்த மாதத்தில் ஒரு சிலருக்கெல்லாம் நீண்ட தூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அந்த பயணத்தின் மூலமாக உங்களுக்கு அதிகமான முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டாக போகுது. உடல்நல சீராகி உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு சுறுசுறுப்பாக நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க. இனிமேல் சுக்கிரனும் குருவும் இணைந்து உங்கள் ராசியை பார்க்கறதால எடுத்த காரியத்தில் அனைத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கும். இந்த மாதத்தில் 9ஆம் இடத்துல குரு இருக்கிறதால வெளிநாடு சென்று கல்வி படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த மாணவர்களுக்கு இந்த ஆனி மாதத்தில் அதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டீங்க அப்படின்னா அந்த யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு வந்து சேர வேண்டிய அனைத்துமே கிடைக்கும். தந்தையின் மூலியமா உங்களுக்கு அதிகம் லாபம் அப்படிங்கிறது வந்து சேரும். தந்தையின் மூலம் சொத்துக்கள் வரலாம். சந்தைக்கும் உங்களுக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும். 9ஆம் இடத்துல சூரியன் குரு புதனோடு இணைஞ்சிருக்கிறதால வீட்டுல பெரிய விசேஷம் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்க போகுது. 9ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறாரு. அப்ப புதிய காரியங்கள்ல, புதிய விஷயங்கள்ல, புதிய தொழில்ல அதிகமா ஈடுபடுவீங்க. புதிய தொழில் செய்து அதுல லாபம் வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்குது துலாம் ராசிக்காரர்களுக்கு. 5ஆம் இடத்துல குரு பார்க்கறதால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. குருவோட பார்வையும் இருக்குது அப்படிங்கறதால குடும்பத்துக்குள்ளேயும் உறவினர்கள்
உறவினர்கள் நண்பர்கள் வட்டத்திலையும் உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்கும். இதுவரைக்கும் வெளியில் தெரியாத இருந்துட்டு வந்த துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருமே இனிமேல் உங்களுடைய திறமைகள் மூலியமாவோ உங்களுடைய பேச்சின் மூலியமாவோ நீங்கள் எல்லாருக்குமே வெளியே தெரிய போறீங்க. ஆனி மாதம் 5ஆம் தேதி ரிஷபராசிக்கு சுக்கிரன் வராரு. உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறார். அஷ்டமஸ்தானத்துக்கு வருவதால் பயப்பட வேண்டாம். எதிர்பாராத நல்ல திருப்பம் அப்படிங்கிறது உண்டு. அசுர குரு மறைவிடத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். எடுத்த முயற்சியில் வெற்றி உண்டு. பெண்களுக்கெல்லாம் ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும். பிள்ளைகளுடைய கல்யாண கனவுகளை நனவாக்குவீங்க. வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. உற்சாகத்தோடு பணிபுரியக்கூடிய நேரம் இந்த உற்சாகத்தோடு பணிபுரியக்கூடிய மாதம் இந்த ஆனி மாதம். இந்த மாதம் முழுவதுமே கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவானை சிம்மராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பார்க்கறாரு. செவ்வாய் வந்து ராகுவின் மீதும் மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீதும் அவருடைய பார்வை அப்படிங்கிறது பதியுது. எதிர்மறை சிந்தனைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதை மட்டும் சற்று குறைச்சிக்கணும். துலாம் ராசிக்காரர்கள் முடிஞ்ச வரைக்கும் நேர்மறை சிந்தனைகளை அதிகம் வளர்த்துக்குங்க. படிக்கும் மாணவர்களுக்கெல்லாம் இது ஒரு முன்னேற்றமான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். சந்திராஷ்டம காலத்துல மட்டும் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பகவான் கோயிலுக்கு சென்று துளசி மாலை அணிவித்து விஷ்ணு பகவானை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய தொழிலையும் ஏற்றமும் லாபமும் கிடைக்கும். உங்களுக்கு இந்த செவ்வாய் ராகு சனியோட பார்வையால் ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வரும். அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சூழல் கூட துலாம் ராசிக்காரர்களுக்கு வரலாம். இல்லைன்னா மூட்டு வலி முழங்கால் வலி போன்ற பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வீண் பழிகள் அப்படிங்கிறது வரலாம். அதனால சற்று கவனத்தோடு இருக்கணும். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து அற்புதமான பலன்களை கொடுக்க போறாரு. துலாம் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சியாக இருக்கிறாரு. 11ஆம் இடம் அப்படிங்கிறது செல்வாக்கு லாபஸ்தானத்தை குறிக்கும். வியாபாரத்திலையும் வளர்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்திலையும் சமுதாயத்திலையும் மதிப்பு மரியாதை எல்லாமே உயர போகுது. எதிர்பாராத இடங்கள்ல இருந்துட்டு வந்த மரியாதை குறைவு எல்லாமே இனிமேல் இருக்காது. சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருந்தாலும் செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு வருவதால கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஏராளமான நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுடைய வார்த்தைகள் மூலமா வருமானம் அதிகரிக்க போகுது. செவ்வாய் சுக்கிரன் 2ஆம் இடத்தை பார்க்கறதால வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பா அதிகரிக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு அதுவும் குறிப்பா பேச்சு தொழிலாக கொண்ட அதிகாரத்தோடு சேர்ந்த வார்த்தைகள் அதன் மூலம் வருமானம் அதிகரிப்பு எல்லாம் ஏற்படும். இனிமையான வார்த்தைகளை பேசி காரிய வெற்றியை கொடுப்பீங்க துலாம் ராசிக்காரர்கள். இந்த மாதம் வந்து அற்புதமாக இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு படிக்கும் மாணவர்களுக்கெல்லாம் அறிவு சார்ந்த விஷயங்கள்ல இருந்துட்டு வந்த தடை நீங்கி அனைத்துலேயுமே வெற்றிகள் கிடைக்க போகுது. 2ஆம் இடத்துக்கு தனது சொந்த வீட்டை செவ்வாய் பார்க்கறதால உங்களுடைய வார்த்தைகளால் நீங்கள் எதிர்பார்த்த பல்கலைக்கழகத்தில் சீட் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நீண்ட கால ஆசைகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும். உங்களுக்கு இது மாதிரி தொழிலில் இருந்துட்டு வந்த தடைகள் நீங்கி தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு அப்படிங்கிறது போல் ஓடிப்போனவர்கள் கூட வீட்டுக்கு திரும்பி வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். நீங்கள் ஆசைப்பட்டதை நடத்தக்கூடிய மாதமாகவும் இந்த ஆனி மாதம் இருக்கும். பெண்கள்லாம் சுபகாரிய பேச்சுக்கள் அப்படிங்கிறது முடிவாகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. வெள்ளிக்கிழமையில் அபிராமி அம்மன் வழிபாடு உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். அதே மாதிரி காலையில் எழுந்து நீராடிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் மனதார நினச்சி கும்பிட்டுட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்க.